பீகார் தேர்தல் வாக்குப்பதிவுகள் முடிந்துள்ள நிலையில் மாற்றம் உறுதி, வாக்குப்பதிவு அதிகரித்தது மாற்றத்திற்காகத்தான் என்று தேஜஸ்வி யாதவ் கூறியுள்ளார். என்ன பேசியிருக்கிறார் விரிவாக பார்க்கலாம். பீகார் மாநிலத்தில் நடைபெற்று வரும் சட்டமன்ற தேர்தலில் 2வது மற்றும் கடைசி கட்ட வாக்குப்பதிவு நவம்பர் 11ஆம் தேதியன்று நடந்து முடிந்த நிலையில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவில் மொத்தமாக 67.14% வாக்குகள் பதிவாகின. ஏற்கனவே நவம்பர் 6ஆம் தேதி நடந்த முதற்கட்ட வாக்குப்பதிவில் பீகார் தேர்தல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு 64.66% வாக்குகள் பதிவாகின. இந்த நிலையில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவில் முதற்கட்ட வாக்குப்பதிவில் பதிவான வாக்குகளை விட 2.5% வாக்குகள் அதிகமாக பதிவாகியிருக்கிறது. முதற்கட்ட வாக்குப்பதிவில் தேஜஸ்விக்கு ஆதரவு அலை எழுந்தது போல தோன்றியிருந்தாலும் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவுக்கு பின் கள நிலைமைகள் முற்றிலுமாக மாறியிருப்பதாக கருத்து கணிப்புகள் வெளியாகியிருக்கின்றன. பீகாரில் நிதிஷ்குமார் தலைமையிலான என்டிஏ கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வருவது உறுதி என்பதே பெரும்பாலான கருத்து கணிப்புகளின் முடிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. ஆனால் இதனை தேஜஸ்வி யாதவ் மறுத்துள்ளார். பீகார் மாநில தேர்தல் முடிவுகள் குறித்த வெளியேற்ற கருத்து கணிப்புகள் மற்றும் அதிக வாக்குப்பதிவு குறித்து ராஷ்டிரிய ஜனதாதள கட்சியின் தலைவரும் மகாகத்பந்தன் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளருமான தேஜஸ்வி யாதவ் கருத்து தெரிவித்திருக்கிறார். இந்த தேர்தலில் அதிக வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது. மக்கள் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக வாக்களித்துள்ளனர் என்பதையே இது காட்டுகிறது. இந்த முறை பீகாரில் மாற்றம் ஏற்பட போகிறது. இதில் எந்த விதமான ஆனால் என்ற கேள்விகளுக்கும் இடமில்லை. மாற்றம் உறுதியாகிவிட்டது. எங்களுக்கு கிடைத்துள்ள பின்னூட்டம் பாரதிய ஜனதா கட்சியையும் தேசிய ஜனநாயக கூட்டணியையும் கதிகலங்க வைத்துள்ளது. மக்கள் அமைதி இழந்து பீதியடைந்துள்ளனர். நாங்கள் எந்த கணிப்புகளிலிருந்தும் பொய்த்த நம்பிக்கையில் வாழவில்லை அல்லது மாயையிலும் இல்லை. இந்த கணிப்புகள் தேர்தல் அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுக்கவும் வாக்காளர் மத்தியில் ஒரு மன ரீதியான தாக்கத்தை உருவாக்கவும் மட்டுமே கொண்டுவரப்படுகின்றன. பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பீகாரில் அதிக வாக்குப்பதிவு சதவீதம் என்பது மக்கள் அரசாங்க மாற்றத்திற்காக வாக்களித்துள்ளனர் என்பதையே தெளிவாக குறிக்கிறது என்று அவர் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார்.